இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 121 சங்கீதம் முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். விமானத்தை ஓட்டி பழகுகிற விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு நல்ல தலை சிறந்த விமானி, பல ஆண்டுகள் இதுல அனுபவம் உள்ள ஒரு மனிதன். அவர் ஒரு முறை சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இந்த விமானிகளுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது ரொம்ப எளிதான காரியம்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக் கொடுப்பது தான் ரொம்ப சவாலானது. அது என்ன அப்படின்னா, ஆபத்தான நேரத்துல அந்த விமானத்தை பத்திரமா தரையிறங்க செய்வதற்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது தான் அது ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த விமானிகள் புதிதாய் பயிற்சி எடுப்பவர்கள் பத்திரமா தரையிறங்குற இடத்தை பார்ப்பதற்கு பதிலாக அவங்க கண்கள் எப்பொழுதும் இயல்பாகவே ஆபத்தான இடத்தையே பார்க்கறதுனால அவசரத்துல அந்த விமானத்தை தரையிறங்க செய்து பெரும் உயிர் சேதத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அந்த ஆபத்தான சூழ்நிலையில தான் பத்திரமா தரையிறங்குற இடம் எது அப்படிங்கிறத அவங்க பார்த்து இறக்கிட்டாங்கன்னா ஒரு பாதிப்பு வராது. ஆனா அவங்க கண்கள் அதுல இல்லாதபடி ஆபத்தா இருக்கிற இடத்தையே பார்க்கறதுனாலதான் இந்த விபத்துன்னு சொல்ற மாதிரி நம்மை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிரடையா இருக்கலாம், அது ஆபத்தை கொண்டு வரலாம். எதிர்பாராத சூழ்நிலை, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறலாம். மனசுல பல குழப்பங்கள் ஏற்படலாம். என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு ஒரு பதட்டம் உண்டாகலாம். என்னன்னா நடக்கலாங்க. ஆனா நமக்கு ஒரு ஆபத்தும் வராம, ஒரு சேதமும் வராம, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு சந்தோஷமா சமாதானமா நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நம்ம கண்கள் யார் மேல இருக்கணும்னா, அந்த பாதுகாப்பை, சமாதானத்தை அதை தர்ற ஆண்டவர் மேல இருக்கணுமே தவிர பிரச்சனையையோ ஆபத்தையோ பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்க கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், காலை தள்ளாட ஒட்டாத தேவன் அவர், என்னை காக்கிறவர், அவர் உறங்குறதே இல்லை, அவர் என் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நான் போகும்போதும் வரும்போதும் அவர் என்ன பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அதனால எனக்கு அவர்கிட்ட இருந்து உதவி வரப்போகுது, நான் அவரையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றேன். இதை நம்முடைய அனுபவமாய் மாற்றும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற காரியங்கள் எவ்வளவு கடினமானாலும் இருக்கலாம், தாங்க முடியாததா இருக்கலாம், சமாளிக்க கூடாததா இருக்கலாம், உங்க கட்டுப்பாட்டை மீறினதா இருக்கலாம், ஒரு பெரும் ஆபத்தை அது விளைவிக்கக்கூடியதா இருக்கலாம். இதுக்கு மத்தியில பாதுகாப்பை கொடுப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து உங்க கண்கள் அவர் மேல் பதிக்கப்படுமானால் நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவீர்கள். பரிசுத்த பிதாவே, எங்க கண்கள் உங்களையே நோக்கி இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.